வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இறுதி முடிவெடுப்பதற்காக தேமுதிக தலைமையகத்தில் இன்று அவசர ஆலோசனை கூட்டம். திமுக அதிமுக கூட்டணிகளில் தொகுதி பங்கீடு இன்று நிறைவடையும் என எதிர்பார்ப்பு. மக்களை நேரடியாக சந்திக்க அதிமுக நிர்வாகிகள் தயங்குவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் புதிய அத்தியாயம் தொடங்கும் எனவும் பேட்டி. பிரதமர் மோடியின் தந்திரம் தமிழகத்தில் பலிக்காது என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டம். நாட்டின் வளர்ச்சியை விட சுய விளம்பரம்தான் மோடிக்கு முக்கியம் எனவும் கடும் தாக்கு. அஜ்மீர் தர்காவுக்கு வரும் பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்க இந்தியா மறுக்கிறது. பாகிஸ்தான் மத விவகாரங்கள் துறை அமைச்சர் குற்றச்சாட்டு. வணிகத்தில் முன்னுரிமை அளிக்கும் திட்டத்திற்கு முடிவு கட்டப்படும். இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. கூட்டணியில் தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் மதிமுக, தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதி இந்த வாரத்தில் அறிவிக்க வாய்ப்புள்ளதால் தேர்தலை சந்திக்க தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகளும் தயாராகி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சிகளுக்கு தலா 1 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஓரிடம் ஒதுக்கியுள்ளார். இரு கட்சிகளும் இணைந்து செயல்படும் என்று ஒருமனதாக உறுதி எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த கையெழுத்தை இட்டுள்ளோம். தொகுதி பின்னர் முடிவு செய்யப்படும். எந்த தொகுதியும் எங்களுக்கு தயார். இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் தயார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து உடன்பாடு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகின்றது. அதிமுக கூட்டணியில் பாமக, பாஜக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7 மக்களவைத் தொகுதியிலும் 1 மாநிலவைத் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய தமிழகம், புதிய நீதி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவின் அவசர ஆலோசனை கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறவுள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மதிமுக உயர்நிலை கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். செய்தி பகலிலே கிடைத்தது, சந்திக்கலாமா என்று அதை தகவல் தெரிவித்துவிட்டு அவர்கள் அனைவரையும் நாளை காலையில் தாயகத்திற்கு வந்து அங்கே நாங்கள் எங்களுக்குள் கருத்துக்கள் பரிமாறிவிட்டு அதற்கு பிறகு நாளை மாலைக்குள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சகோதரர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேச்சுவார்த்தை குழுவுடனும் சந்திப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் டி நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறவுள்ளது. சமத்துவ மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நிறுவன தலைவர் சரத்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகின்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொகுதி பங்கீடு குறித்து நாளை அறிவிக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியான நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து நாளை அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். 6ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்பார்கள் என அவர் உறுதிபட தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றோ அல்லது நாளையோ
அது ஒரு நல்ல முடிவை எட்டப்பட்டு 6ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சியினுடைய முடிவுகளும் உரிய முறையில் நல்ல முறையில் அறிவிக்கப்பட்டு நாளை மறுதினம் 6ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய கலந்து கொள்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்று பொறுத்திருந்து பாருங்கள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் என்பதை இன்றோ நாளே தெரியும். உறுதியாக இருப்பார். இதனிடையே தேமுதிகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தலைமையகத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். மக்களை நேரடியாக சந்திக்க அதிமுக நிர்வாகிகள் தயங்குவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். நெல்லையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் புதிய அத்தியாயம் தொடங்கும் எனவும் விளக்கம் அளித்தார். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்களை அம்மாவோடைய வழியில நான் முன்னே தான் சொன்னேன். உங்க தொலைக்காட்சியில எல்லாம் முன்ன 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னப்பே ஒரு சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுலதான் எஸ்டிபிஐயோட இப்ப கூட்டணி அமைச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்கேன். இன்னொரு 2 கட்சிகிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு சீட் தரேன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு சீட் தரேன்னு சொல்லியிருக்கேன். வந்தா பார்ப்பேன். இல்லைன்னா தேர்தல் அறிவிச்சதா 39 சீட்டை நாங்கள் நிற்போம். இதே நிலை தான் இப்ப தமிழ்நாடு. அது ஒரு சாம்பிள் தேர்தல். நான் திரும்ப சொல்றேன். சில பேர் பெக்குலியர் தேர்தல் இருக்கிறாங்க. எதுவுமே இப்பயும் வரப்போறது புது கணக்கு எழுத போறாங்க. நான் திருநெல்வேலியிலன்னு சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு புதிய கணக்கு தான். இந்த கணக்கு பாருங்க, மக்கள் மனநிலை வெளிப்படும். உங்களுக்கு தெரியாதா வெளில சொல்ல மாட்டீங்க, அவ்வளவுதான். பிரதமர் மோடியின் தந்திரம் தமிழகத்தில் பலிக்காது என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சியை விட சுய விளம்பரம்தான் மோடிக்கு முக்கியம் எனவும் விமர்சனம் செய்துள்ளார். பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமர் மாதிரி இல்லை. அவர் பிரச்சாரம் பண்ணினேங்கிறார். 5 வருஷமா தேர்தல் பிரச்சார வேலையை தான் பார்க்குறாரு. ஒரு பிரதமர் வேலையை பார்க்கல. அதனால பிரதமரை பற்றி பேசுறதே நமக்கு அதை பேசலாம் நமக்கு இந்த காலத்தை தான் வீணாக்க முடியும். ஏன்னா அவருக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது. அவருடைய சுய விளம்பரம் தான் முக்கியம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். வேற ஒன்றும் இல்லை. கஜா புயலை பார்க்க முடியாத பிரதமர், அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாத பிரதமர். அதே போல கன்னியாகுமரியில் மிகப்பெரிய புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, அதான் பிரளயம் வந்தது, ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இறந்து விட்டார்கள். அதை போய் பார்க்காத பிரதமர் இப்போ தேர்தல் சமயத்தில் திருப்பூர் வராரு, மதுரைக்கு போறாரு, 6ஆம் தேதி சென்னைக்கு வராரு, தேர்தலுக்காக வராரு, தேர்தலில் வெற்றி பெறதுக்காக வராரு. ஆனால் பிரதமருடைய எந்த தந்திரமும் தமிழக மக்கள் மத்தியில் பலிக்காது. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க சந்தர்ப்பவாத கூட்டணி அவர்கள் படுதோல்வி அடைவார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து மத்திய அரசு 1 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி அரசியல் தலைவர்கள் நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் எட்வின் வில்சன் என்பவர் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிளாஸ்டிக் பொருட்களால் செய்யப்பட்ட கொடிகள், பேனர்கள், பெயர் பலகைகள் போன்றவை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ஆதர்ஷ்குமார் கோயல் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தடை செய்வது தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை அமைச்சகங்கள், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவை 1 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராணுவ வீரரின் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தினார். டேராடூனில் முன்னாள் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். அப்போது ராணுவ வீரர்களின் தாயின் பாதங்களில் விழுந்து வணங்கி அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தினார்.
அதன்பின் பேசிய நிர்மலா சீதாராமன் ராணுவ தாக்குதல் குறித்து போலியாக பரவும் கருத்துக்களை நம்ப வேண்டாம் எனவும் ராணுவ வீரர்களின் நேர்மையை தவறாக வழிநடத்த முயற்சிப்பவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வரும் காலத்தில் ராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் கூடுதலாக 8000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஒருபோதும் தயங்காது என பஞ்சாப் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழ்நிலை வந்தால் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தயங்காது என்று எச்சரித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் போர் செய்ய யாருக்கும் விருப்பமில்லை என்றாலும் போரில் தோல்வியை சந்திக்கும் நிலையில் அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஒருபோதும் தயங்காது என பஞ்சாப் முதலமைச்சர் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து வரும் பாகிஸ்தானில் பஞ்சமும் தலைவிரித்து ஆடி வருவதால் அவர்கள் இந்தியாவுடன் போரிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் போர் தொடுத்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்காது என்றும் பஞ்சாப் முதலமைச்சர் மீண்டும் ஒருமுறை எச்சரித்தார். இதனிடையே அரசியல் ஆதாயங்களுக்காக ராணுவத்தை பயன்படுத்த வேண்டாம் என பஞ்சாப் அமைச்சர் நவ்ஜோத் சிங் சித்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தன் ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்திகள், மத்திய அரசு பயங்கரவாதத்தை அழிக்கிறதா அல்லது மரங்களை அழிக்கிறதா என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசியல் ஆதாயங்களுக்காக ராணுவத்தை பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அத்துடன் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாம் எனவும் மத்திய அரசுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், கருப்பு பண நடவடிக்கை, பயங்கரவாத நடவடிக்கைகள், விவசாயிகள் தற்கொலை போன்ற முக்கிய பிரச்சனைகளை போர் முழக்கத்தின் மூலம் மத்திய அரசு திசை திருப்பி விட்டதாக நவ்ஜோத் சிங் சித்து குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய சிந்தனை எல்லாம் பாகிஸ்தானில் இருப்பதால் கொச்சிக்கு பதில் கராச்சி என குறிப்பிட்டதாக பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உள்ள குரு கோபிந்த் சிங் மருத்துவமனையில் புதிய கட்டிடங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டையை வைத்திருப்பவர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் சிகிச்சை பெற முடியும் என்று குறிப்பிட்டார். ஜாம் நகர் மக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் போபாலில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியும் என்றும், கொல்கத்தாவில் இருந்தாலும் சரி, கராச்சியில் இருந்தாலும் சரி, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை வைத்திருப்பவர்கள் இலவச சிகிச்சை பெற முடியும் என குறிப்பிட்டார். பாகிஸ்தான் நகரான கராச்சியை பிரதமர் மோடி குறிப்பிட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கூட்டத்தில் இருந்து சத்தம் வரவும் சுதாரித்துக் கொண்ட பிரதமர் மோடி கராச்சியை குறிப்பிடவில்லை என்றும் கேரள மாநிலம் கொச்சியை தான் குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார். தன்னுடைய சிந்தனை எல்லாம் தற்போது அண்டை நாடு குறித்து உள்ளதால் கராச்சி என குறிப்பிட்டதாக விளக்கம் அளித்தார். அஜ்மீர் தர்காவுக்கு வர விரும்பும் பாகிஸ்தானிகளுக்கு விசா வழங்க இந்தியா மறுப்பதாக பாகிஸ்தான் மத விவகாரத்துறை அமைச்சர் நூருல் ஹக் கத்ரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள காஜா மொய்தீன் சிஷ்டி தர்காவில் இந்த மாதம் உருசு விழா நடைபெறவுள்ளது. இவ்விழாவுக்கு பாகிஸ்தானிலிருந்து முஸ்லிம்களும் வருவது வழக்கமாகும். புல்வாமா தாக்குதல் அடுத்தது விமானப்படை பதிலடி ஆகியவற்றால் இரு நாடுகளிடையே பதற்றம் நிலவுகின்றது. இந்நிலையில் அஜ்மீர் தர்காவுக்கு வர விரும்பும் பாகிஸ்தானிகளுக்கு இந்தியா விசா வழங்க மறுப்பதாக அந்நாட்டின் மத விவகாரத்துறை அமைச்சர் நூருல் ஹக் கத்ரி குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தர்கா விழாவுக்கு சுமார் 500 பேர் புறப்படுவது கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அஜ்மீர் உருசு விழாவுக்கு செல்ல 503 பேர் விசா மறுக்கப்பட்டதையும், டெல்லி ஹசரத் நிசாமுதீன் அவுலியா உருசு விழாவுக்கு விண்ணப்பித்த 400 பேரில் 190 பேருக்கு தான் விசா வழங்கப்பட்டதையும் நூருல் ஹக் கத்ரி சுட்டிக்காட்டினார். வணிகத்தில் இந்தியாவுக்கு அளித்த ஒரு முன்னுரிமைக்கு முடிவு கட்டப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இந்தியாவுடனான வணிகத்தில் அமெரிக்காவின் இறக்குமதி ஏற்றுமதியை விட 1,93,000 கோடி ரூபாயாக உள்ளதாக தெரிவித்தார். வணிக முன்னுரிமை அளிக்கும் திட்டத்தில் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய பொருட்கள் வரியில்லாமல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், இந்த வணிக முன்னுரிமை திட்டத்திற்கு முடிவு கட்ட உள்ளதாக குறிப்பிட்டார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் அதிக வரி விதிக்கப்படுவதே அமெரிக்காவின் வணிக சமநிலையில் பற்றாக்குறை நிலவுவதற்கு காரணம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஐசிஐசிஐ வங்கி முன்னாள் நிர்வாக இயக்குநர் சாந்தா கோச்சாரிடம் நிதி மோசடி குறித்து அமலாக்கத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐசிஐசிஐ வங்கி முன்னாள் நிர்வாக இயக்குநர் சாந்தா கோச்சா தனது பதவி காலத்தில் வீடியோகான் நிறுவனத்திற்கு கடன் வழங்கியதில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவருடைய கணவர் தீபக்கிற்கு சொந்தமான நிறுவனத்திற்கு முறைகேடாக பண பரிமாற்றம் செய்யப்பட்ட புகாரை அடுத்து விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இடையே சாந்தா கோச்சா 4வது நாளாக விசாரணைக்காக மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அப்போது அவர் பதவி வகித்த காலத்தில் வழங்கப்பட்ட கடன்கள் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். கடந்த ஜனவரி மாதம் இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது.
காஷ்மீரின் புல்வாமா பகுதி பாதுகாப்பு படை நடத்திய அதிரடி தேடுதல் வேட்டையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் உள்ள இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புல்வாமா பகுதியில் உள்ள ட்ரால் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மறைந்திருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் சார்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. நீண்ட நேரமாக இரு தரப்பிற்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அங்கு பதற்றம் நீடித்து வருவதால் எல்லையில் பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 49 நாட்களாக நடைபெற்று வந்த கும்பமேளா நிகழ்ச்சி மகா சிவராத்திரியுடன் நிறைவு பெற்றது. இதனையொட்டி 1 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ளனர். பிரயாக்ராஜ் நகரில் 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் புகழ்பெற்ற கும்பமேளா விழா கடந்த ஜனவரி 15ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சாதுக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநில தலைவர்கள் என இதுவரை 22 கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர். கும்பமேளாவை ஒட்டி ஆற்றின் 8 கிலோமீட்டர் தூரத்தில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக மாநில அரசு சுமார் 4800 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்து, மருத்துவம், உணவு, தங்குமிடம், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மாநில அரசு செய்து கொடுத்தது. இந்நிலையில் 49 நாட்களாக நடைபெற்று வந்த கும்பமேளா விழா மகா சிவராத்திரியுடன் நேற்று நிறைவு பெற்றது. இதனையொட்டி நேற்று காலை முதலே ஏராளமான பக்தர்களும் சாதுக்களும் பிரயாக்ராஜ் நகரில் கூட தொடங்கினர். நேற்று மட்டும் 1 கோடி பேருக்கு மேல் புனித நீராடியதாகவும் கும்பமேளா தொடங்கி இதுவரை சுமார் 25 கோடி பேருக்கு மேல் புனித நீராடி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மகா சிவராத்திரி நாளில் நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. இதில் சென்னை, கோவை நகரங்களைச் சேர்ந்த நடனப்பள்ளி மாணவியர் பங்கேற்று நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றினர். புகழ்பெற்ற நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியமும் பரதநாட்டியம் ஆடினார். இங்கே சிதம்பரத்தில் ஆடணும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் வந்து பத்மா சுப்பிரமணியம் மேம். அவங்க முன்னாடி ஆடுறது எங்களுக்கு பெருமையாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அண்ட் இது எங்கள் டீச்சர் சாய்கலா கஷேத்ராலேருந்து எங்கள் சீதாலட்சுமி மேம்னாலேயும் எங்கள் பேரண்ட்ஸ்னாலேயும் நடந்தது. அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு இங்கே நம்ம நாட்டியாஞ்சலி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பத்மா சுப்பிரமணியம் மேம் நாங்கள் லைவாக பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் அவங்க பிளெஸிங்ஸ் கிடைச்சதுலையும் ரொம்ப ஹாப்பி. இங்கே பண்ணி கொடுத்த நாட்டியாஞ்சலி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ட்ரஸ்டிக்கு, பேரண்ட்ஸ்க்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் எல்லாருக்குமே. சிதம்பரம் நடராஜர் கோவில் நாட்டியாஞ்சலி விழா வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகின்றது. இதில் ஏராளமான நடன கலைஞர்கள் பங்கேற்று பரதம், மோகினியாட்டம் ஆகிய நடனங்களை அரங்கேற்ற உள்ளனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு 4 கால பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று வழிபட்டனர். இரவு முழுவதும் கண் விழித்து பூஜை செய்தால் நினைத்தது நடக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். கலையோட ஆதிகுருன்னு சொல்றது சிவனை தான். நமச்சிவாய அப்படின்ற 5 எழுத்து மந்திரம். இது இன்னைக்கு ஃபுல்லாகவே சிவனுடைய ராத்திரியில் உச்சரிக்கும் பொழுது அதோடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அந்த சிவராத்திரியோடைய மகிமை அண்ட் பலன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு எங்களுடைய வேண்டுதல். சிவராத்திரி வந்து பொதுவாக வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு காரியம் நினச்சி வந்தால் அது வந்து எல்லாம் நடக்கும். அதை விடையும் அன்னதானம் விநியோகம் பண்ணால் அது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி விசேஷமாக சிவராத்திரி கொண்டாடுறாங்க. புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி நாளில் 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இரவு முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். ஐயா வைகுண்டரின் 187வது அவதார தினத்தை ஒட்டி தென்தாமரை குளத்தில் ஐயாவின் சப்பர பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது.
கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளத்தில் ஐயா வைகுண்டரின் 187வது அவதார தின விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஐயாவின் சப்பர வாகன வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி ஐயா வைகுண்டர் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது வழிநெடுகிலும் இருந்த பக்தர்கள் பழம், வெற்றிலை, தேங்காய் உள்ளிட்டவற்றை ஐயாவிற்கு காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர். ராஜஸ்தானில் உள்ள ஆளுநர் மாளிகை அருங்காட்சியகத்திலிருந்து ஆங்கிலேயர் காலத்தை சேர்ந்த 7 துப்பாக்கிகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள மவுண்ட் அபு சுற்றுலாவிற்கு பிரசித்தி பெற்ற இடமாகும். அங்குள்ள அரண்மனைகளில் பண்டைய காலத்து பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் பொதுமக்களின் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆளுநர் மாளிகை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆங்கிலேயர் காலத்தை சேர்ந்த 7 துப்பாக்கிகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தாம்பரம், திருச்சி மாவட்டம் லால்குடி ஆகிய பகுதிகளில் மண் அள்ளிய வாகனங்கள், ஜேசிபி இயந்திரம் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் திருநீர்மலை அருகே உள்ள ஏரியில் மண் அள்ளிய சசிகுமார் என்பவர் லாரி, ஜேசிபி இயந்திரம் ஆகியவற்றை பம்மல் சங்கநகர் காவல்துறையினர் பிடித்தனர். இந்த வாகன ஓட்டுநர்களான சரவணன், விக்னேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வாகனின் உரிமையாளர் சசிகுமார் திருநீர்மலை பேரூராட்சியில் திமுக சார்பில் கவுன்சிலராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திருச்சி மாவட்டம் லால்குடி வேளாண் பொறியியல் கல்லூரி அருகே மண் அள்ளுவதாக குமுளூர் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக விரைந்து சென்ற அவர் மண் அள்ளிய ஜேசிபி இயந்திரம், 2 டிராக்டர்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறுகனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் ஓட்டுநர்கள் பார்த்திபன், மாரிமுத்து, ராசையா ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் குடியிருப்பு பகுதியின் அருகே உள்ள கல்குவாரியை மூடக்கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ரெட்டியார் சத்திரம் அருகே தாதன்கோட்டையில் உள்ள கல்குவாரியில் வெடிவைத்து கற்களை தகர்ப்பதால் அருகில் உள்ள வீடுகளில் சுவரில் விரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. வெடிக்கும் போது சிதறும் கற்கள் வயல்களில் வேலை செய்பவர்கள் மீது விழுந்து பலர் காயமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கல்குவாரியை மூடக்கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். மனு அளிக்க வந்தபோது இறந்தவர்களை பாடிகட்டி எடுத்து வருவது போல் வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ரியல் எஸ்டேட் மற்றும் ஆன்லைன் விற்பனை மூலம் பல லட்சம் மோசடி செய்த திருச்சியை சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் என்பின் யுகாம் என்ற தனியார் நிறுவனம் தமிழகம் முழுவதும் ரியல் எஸ்டேட், ஆன்லைன் மளிகை பொருட்கள் விற்பனை, சுற்றுலா உட்பட பல்வேறு சேவைகளை நடத்தி வருகின்றது. இடையே இந்த நிறுவனம் வாடிக்கையாளரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. அதன் பேரில் திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள அந்நிறுவனத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து அந்நிறுவன அதிகாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விருதுநகர் வணிக வரி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பல்லாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் வணிக வரித்துறை உதவி ஆணையர் பூங்கோதை வணிகரிடம் லஞ்சம் கேட்பதாக பல்வேறு புகார்கள் வந்தன. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ரகுபதி தலைமையில் வணிக வரித்துறை அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வணிக வரித்துறை உதவி ஆணையர் பூங்கோதையிடம் இருந்து 32,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவுவதால் காட்டு யானைகள் தண்ணீர் அருந்துவதற்காக தென்பெண்ணை ஆற்றுப்பகுதியில் சுற்றித் திரிகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போதிய மழை பெய்யாததால் கடும் வறட்சி நிலவுகின்றது. இந்நிலையில் காட்டுப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாததால் யானைகள், மான்கள், எருமைகள், காட்டு பன்றிகள் ஆகியன நீரை தேடி பல்வேறு இடங்களுக்கும் சுற்றித் திரிகின்றன. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் உள்ளதால் யானைகள் பகல் நேரத்தில் ஆற்றங்கரை பகுதிகளில் தண்ணீர் அருந்தி சுற்றித் திரிகின்றன. வனத்துறையினர் வெடிகளை வெடிக்கச் செய்து விரட்டினால் யானைகள் சாணமாவு காட்டுப்பகுதிக்கு செல்கின்றன.